அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளும் மற்றும் நேரமும் அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இது போல் சிறப்பான சேர்க்கைகள் எல்லாம் எப்போவாவது தான் ஒரே நாளில் வரும். அதுபோல் ஒரு சிறப்பான சேர்க்கை நாளைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது. நாளைக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, அது கூட பெருமாளுக்கு உரிய ஏகாதசி திதி, பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரத்திலே வருதுங்க. இது கூட அபிஜித் நட்சத்திரமும் வருது. இது எல்லாமே சேர்ந்து அம்சமாக அந்த நாளை மாற்றி இருக்குது. இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் இத்தனை சிறப்புகளும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த நாளில் ஒரே ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதும், கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் என்பது பற்றி ஒரு தனிப்பதிவும், அபிஜித் முகூர்த்த நேரத்தில் எந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய பிரார்த்தனைகள் யாவும் நிறைவேறும் என்பது குறித்தும் தனித்தனியாக 2 பதிவுகள் போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து அதன்படி நாளைய நாளை பயன்படுத்திக்கோங்க. அற்புதமான பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்றைய நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான சேர்க்கை கொண்ட நாளாக தான் அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்ச் மாதத்தின் 24ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 10ஆம் தேதி, நிறைஞ்ச திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் சிவபெருமான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 10-10 அதாவது 1010 அப்படிங்கிற சேர்க்கை அமைஞ்சிருக்குது. இது கூடவே 369 சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. இது ரெண்டும் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தசமி திதி இருக்குது. தசமி திதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 10வது திதி. அதே போல் இன்றைக்கி பங்குனி மாதத்தின் 10ஆம் தேதி. அப்போ 10-10 அப்படிங்கிற சேர்க்கை வந்துருச்சு. 369 எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மார்ச் மாதம்ங்கிறது 3வது மாதம். அடுத்தது 6ங்கிற எண் இந்த நாளினுடைய கூட்டுத்தொகையில் இருக்குது. இன்றைக்கி தேதி 24 ஆச்சா, இதனுடைய கூட்டுத்தொகை 2 + 4ங்கும்போது நமக்கு 6ன்னு கிடைக்குது. அடுத்தது 9 அப்படிங்கிற எண் இந்த வருடத்தினுடைய கூட்டுத்தொகை 2025 அப்படிங்கிறத ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடச்சிருது. அடுத்த சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவானுக்கு உரிய 6 அப்படிங்கிற எண் இந்த நாளில் இருக்குது. அதாவது 24ன்னு எடுத்துக்கிட்டாலும் அதுவும் சுக்கிரனுக்கு உரியது தான். அதனுடைய கூட்டுத்தொகை 6ன்னு எடுத்துக்கிட்டாலும் சுக்கிரனுக்கு உரியது தான். எப்படி பார்த்தாலும் இந்த நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியதாக இருக்குது. இந்த நாளில் பணம் பல மடங்கு பெருகணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாத ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இது எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமானாலும் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க. இது பூஜையோ பரிகாரமோ கிடையாது, லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான். அதனால் நீங்கள் ராகு காலம், யமகண்டம் அப்படிங்கிறது கூட பார்க்க தேவையில்லை. இன்று இரவு 12 மணிக்குள்ளே உங்களுக்கு எப்போ வாய்ப்பு அமையுதோ அப்போ நீங்கள் தாராளமாக செய்யலாம். சரி, இதை எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். இதுக்கு நமக்கு அரிசி தேவைப்படுதுங்க. இந்த அரிசி மற்றும் நெல் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சந்திர பகவானுக்கு உகந்த பொருளாக கருதப்படுது. மேலும் இந்த அரிசிங்கிறது நம்ம நினச்சதை நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி கொண்டது, பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி சந்திர பகவானுக்கு உரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்கு உரிய இந்த அரிசியை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும்போது அபரிமிதமான பணவரவு ஏற்படும். பச்சரிசி இருந்துச்சு அப்படின்னா முனை உடையாத மாதிரி பச்சரிசியாக பார்த்து நீங்கள் ஒரு 10ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த 1010 சேர்க்கையில் இருக்கிறதுனால 10ங்கிற எண் மேட்சிங்காக இருக்கும். அதனால் அந்த எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. பச்சரிசி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசியோ, இட்லி அரிசியோ, பாஸ்மதி அரிசியோ எந்த அரிசி இருக்குதோ அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் கலர் அல்லது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் தேவைப்படுது. இது ரெண்டுமே இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ளூ கலர் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் பிளாக்கை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் சொன்ன இந்த 2 பொருட்களையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க.
மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் நார்த் ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா வந்துட்டு தேய்ங்க. இதன் மூலமாக நம்மளுடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த சக்ராஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். அதன் பிறகு உங்களுடைய இடது கையினுடைய கட்டை விரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதி, அதாவது இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போடுங்க. கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு சுக்கிர பகவானுக்கு உரிய இந்த 24 அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து எழுதுங்க. 24 அப்படின்னு சொல்லி எழுதுங்க. அடுத்தது 369 அப்படிங்கிற நம்பரை கீழே வந்து எழுதுங்க. இங்கே வந்து பணம் பெருகுவதற்காக தானே நம்ம இந்த பரிகாரம் பண்ணுறோம். அதனால் நீங்கள் வந்து பணம்னு எழுதுங்க அல்லது மணின்னு எழுதுங்க. அவ்வளவே தான். மேலே வந்து 24ன்னு எழுதணும், கீழே 369 எழுதணும், அதுக்கு கீழே வந்து பணம் அல்லது மணி இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ இந்த அரிசி இருக்குது பாருங்கள், இந்த அரிசியை இந்த வட்டத்துக்குள்ளார அடங்குற மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுடைய வலது கையால் இதை வந்து மூடிக்கோங்க. இப்போ கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான மணி அட்ராக்ஷன் சுவிட்ச் வேர்டு வந்து எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளவு தான் அப்படின்ட்டு இல்லை, ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டு எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை பொறுமையாக வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன். டுகெதர் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன். டுகெதர் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன். டுகெதர் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன். இப்போ நான் எப்படி சொன்னேன்னா இதே மாதிரி பொறுமையாக வந்துட்டு நீங்கள் சொல்லணும். சொல்லி முடிச்ச கையோட உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்கள் கையில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் அந்த பணத்தை வச்சு உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கிட்ட மாதிரியும் அப்படியே ஒரு நிமிடம் வந்து நீங்கள் இமேஜின் வந்து பண்ணுங்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையோட இந்த கற்பனை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நல்ல ஆழமாக வந்துட்டு நடந்துட்ட மாதிரி நீங்கள் நம்புங்க. அதன் பிறகு இந்த அரிசி இருக்குது இல்லையா, இந்த அரிசியை உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க. சாதாரணமாகவே திங்கட்கிழமை நாளில் அரிசி வந்து நம்மளுடைய பர்ஸில் ஒரு 4-5 வச்சோம் அப்படின்னாவே பணவரவு வந்து அதிகரிக்கும். அதுவும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால எனர்ஜி ஊட்டப்பட்ட இந்த அரிசியை நம்ம பர்ஸில் வைப்பதன் மூலமாக அபரிமிதமான பணவரவு நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுல துளி அளவும் சந்தேகம் வேண்டாம். இது எத்தனை நாள் இதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வாரம் அல்லது 2 வாரம் வரைக்கும் வச்சுருங்க. அதன் பிறகு இந்த பழைய அரிசியை வந்துட்டு நீங்கள் எறும்புகளுக்கோ காக்கை குருவிகளுக்கோ வந்துட்டு தானமாக கொடுத்துருங்க. இன்னும் ஒரு நாள் திங்கட்கிழமை நாளாக வரும்போது இதே பரிகாரத்தை கூட நீங்கள் இதே அரிசியை வச்சு பயன்படுத்தி உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கலாம். இது உங்களுக்கு 100% நல்லாவே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இன்றைக்கி வேறு செயற்கையும் வந்து அம்சமாக அமைஞ்சிருக்குது. அதனால் யாருமே மிஸ் பண்ணாமல் இதை வந்துட்டு செஞ்சுருங்க. இந்த கையில் எழுதியிருக்கீங்க இல்லையா, அந்த 24 அது கூட சேர்ந்து 369 மணி அல்லது பணம்ன்ட்டு இதை வந்து இந்த நாள் முழுவதுமே உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் வேலை செய்யும்போது அழிஞ்சிடுச்சு அப்படின்னா கூட திரும்பவும் ஒரு முறை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி அந்த சுவிட்ச் வேர்டு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை ஞாபகம் வரும்போதெல்லாம் நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். அது ஏதாவது ஒரு பேப்பரில் எழுதி வச்சு உங்கள் கண்ணில் படுற மாதிரி ஒட்டி வச்சுட்டு அடிக்கடி பாருங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அந்த சுவிட்ச் வேர்டு வந்து உங்கள் கண்ணில் படுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அற்புதமான பணவரவு வந்து உங்களுக்கு ஏற்படும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.